அண்ணே, ஜீவான் அந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்டானே. நல்லா தெரியுமா? அவன் வீடு தானா? கன்ஃபார்ம் அவன் வீடு தானே. இன்னைக்கு அவன் வர்றதா பேசிக்கிறாங்கண்ணே. வாங்கயா. எப்பா அத்தை, காபி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நீங்க போட்டீங்களா? நம்ம ஆதிர உனக்காக போட்டா. ஆதிரையா? என் மேல இம்பிட்டு பாசம் இருக்குன்னு அவ சொன்னதே இல்ல. அதெல்லாம் வெளியில தெரியாது, பாசம் எல்லாம் உள்ள இருக்கும்ல. அப்படியா?
அப்பத்தா அம்மா 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 சித்தி 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 சித்தப்பா இங்க வாங்க. சித்தி வாங்க சித்தி, பெரிய அப்பத்தா எழுந்து வந்துட்டாங்க. சித்தப்பா அப்பத்தா பெரிய அப்பத்தா எழுந்துட்டாங்க. என்னடி சொல்ற? ஆமா வாங்க சீக்கிரம் வாங்க. வா 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 வா. சித்தி வாங்க சித்தி. அப்பதா வாங்க 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 ஏன் நடக்கறடி? அழைச்சிக்கு போ. பாத்து பாத்து பாத்து. ஐயோ பாத்து பாத்து பாத்து. அப்பதா முதல்ல உட்காரு. எப்ப எழுந்தாங்க? பாத்து உட்காரு. பாத்து உட்காருங்க, பாத்து உட்காருங்க. உட்காருங்க. உட்கார்ந்துருங்க. வாங்க பாருங்க. அப்பதா அப்பதா பாத்து அப்பதா. அப்பதா 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 முடிச்சிட்டீங்களா? அத்தை வந்திருக்காங்க. நான் தான் விசாலாச்சி, தெரியுதா? அப்பதான் எனக்கு தெரியுதா, நான் தான் ஐஸ்வர்யா. அப்பதான் பிள்ளையில பாருங்க. அக்கா அக்கா ஈஸ்வரி அக்கா, என்ன சீக்கிரம் வாங்க. என்ன நந்தினி? என்ன அப்பத்தா கண்ணு முழிச்சிட்டாங்க, வாங்க. அப்பத்தா கண்ணு முடிச்சிட்டாங்களா? அப்பதா யாரா அப்பதா? என்ன பாக்குற? தாரா தாரா. தெரியுது எல்லாரையும் தெரியும். எல்லாம் தெரியுதுங்களா? எது சுத்தி சுத்தி பாக்குறாங்க? யார தேடுறாங்க? எத்தனை நாள் படுத்திருந்தீங்க? என்ன முழிக்கிறைய? நல்ல நினைவு ஒன்றில் பேசுங்க. சொல்லுங்க அண்ணா. அண்ணே எங்கண்ணே இருக்கீங்க? இந்த வந்துருக்கலப்பா, சொல்லுப்பா. அண்ணே அப்பதான் எழுந்துட்டாங்கண்ணே. என்னப்பா சொல்ற, நெசமாவா? அட ஆமாண்ணே, எழுந்து வந்து ஹாலில் உட்காந்துருக்காங்க. எப்ப? இப்பதானே. சரி சரி, இந்த வாரேன், உடனே வீட்டுக்கு வரேன். வாங்க வாங்க. பாண்டியா வண்டியை வீட்டுக்கு விடு. போ சீக்கிரம் போ சீக்கிரம் போ. ஐயோ தண்ணி கொண்டு வாங்க. சீக்கிரம் வாங்க. தண்ணி எடுத்துட்டு வாங்க. இங்க பாருங்க. தண்ணி கொடுங்க, கொஞ்சம் போல கொடுங்க. அத்தை குடிக்குதான்னு பாருங்க. குடிங்க. பார்த்து கொடுங்க. அம்மா என்னாச்சு? அப்பதான் குடிக்கிறாங்க. பரவாயில்ல குடிக்கிறாங்க, தண்ணியை குடிக்கிறாங்க. கொஞ்சம் குடிங்க. ஐயா போதும். ஐயோ, பாத்துமா. வேண்டாம் போல இருக்கு. குடு. போதும். அத்தை அத்தை ஜனனியா இருக்குமோ? ஜனனியை தேடுறீங்களா? தேடுறாங்க. ஜனனி வந்துரும். சனனி தேடுறாங்க. சனனியை தான் தேடுறாங்க போல. ஜனனி வந்துரும். சனனி வெளியே போயிருக்கா. வந்துருவா வந்துருவா வந்துருவா. நம்மளதான் பாக்குறாங்க, புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்பதா என்ன தெரியுதா? உங்க வாயால கரிகாலன்னு கூப்பிடுங்களேன். ஆதிரை தான் கூப்பிட மாட்டீங்க, நீங்களாவது கூப்பிடுங்களேன். எனக்கு கல்யாணம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்ல? ரோட்ல வச்சு தாலி கட்ட சொன்னாங்க, கெட்டிட்டேன் நானும். மாமா தான் எல்லாத்தையும் நடத்தி வச்சாரு. ஆனா அப்பதா ஃபர்ஸ்ட் நைட்டு தான் நடக்கவே இல்லை. நீங்க தான் ஆதிரைக்கு புத்திமதி சொல்லணும். எப்பா எந்த நேரத்துல என்ன பேசுறேப்பா? கொஞ்ச நேரம் சும்மா இரு. நீங்க அனுபவசாலி இல்ல, 2 வார்த்தை சொல்லுங்க. அண்ணே போ. காத்து வருது டேய், பாரு. போடா. போயா ஃபேன் எடுத்துக்கு வாயா. உங்களை தான் நம்பி இருக்கேன். ஃபேன் டேய், எடுத்துக்கு போடா. வாயா. போய் எடுத்துட்டு வா, போ. போயா.
வாங்க வந்து பாருங்க. முடிச்சிட்டியா? இன்னும் நீ சாகலையா? முடிச்சிட்டியா? இன்னும் நீ சாகலையா? என்ன பேசுறதுனால? ஏண்டி சண்டாளி பாதகத்தி, அண்ணே என்ன பாடுபடுத்திட்ட நீ? உனக்கு என்ன பாவம் பண்ண, என்ன துரோகம் பண்ண நானு? என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, சொத்து போச்சு, சுகம் போச்சு, தூக்கம் போய் பைத்தியக்கார மாதிரி அலைஞ்சிட்டு இருக்க நீ உன்னால. ஏமாமா உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? அவங்க இப்பதான் எந்திரிச்சு உட்கார்ந்துருக்காங்க, இப்படி பேசிட்டு இருக்கீங்க அவங்கள போய் மரியாதை இல்லாம. ஏய், யாரும் எது பேசாதேம்மா, மிருகமா மாறிடுவேன். வாய் புதிரி பேசாம உட்காந்துருக்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த கிளவிவேன். மனுஷனை என்ன பாடுபடுத்திட்ட நீ? வீட்டு பொம்பளை எல்லாம் ஆடி தீர்த்துட்டியல்ல, யாராவது குறுக்க வந்தே வைங்க, அவ்வளவுதான், தொலைச்சு போடுவேன் எல்லாத்தையும். மகாராசி மாதிரி வாழ்ந்தேன் நான் மதுரையில. என்னை பித்துக்குழி மாதிரி அலைய விட்டியெல்லாம் பைத்தியம் முடிச்சு. உன்னால நான் பட்ட அவஸ்தை ஒன்னா ரெண்டா? உன்னை லேசில விட மாட்டேன். பேசு. அங்க பார்வை. உங்க நோக்கம் தான் இப்ப என்ன? இப்பதான் எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கிற அந்த கிழவிய பேசிய கொன்றுவிய போல இருக்க. சத்த அமைதியா உட்காருங்க. எப்ப பார்த்தாலும் இது பாருமா. ஏன் ஞானா சொல்லி வைப்பான் பொண்டாட்டிட்ட, அவ்வளவுதான் மரியாதை. சொல்லி வச்சிரு. மொத்தத்தை இறக்கி வச்சு போயிருவேன். தம்பி பொண்டாட்டி கூட பார்க்க மாட்டேன். சொல்லிட்டு பாத்துக்க. வெறியோட இருக்கேன் நானு, வெறி கொண்டு நிக்கிறேன். பாத்தீங்களா? ஒத்த கை விளங்காம போச்சு, விளங்காம தொங்குது ஒத்த கை. எல்லாம் ஒன்னால கிளவி, ஒன்னால. சும்மா ஏப்பா இப்படி எல்லாம் பேசுற? கொஞ்சம் அமைதியா இருப்பா. இப்பதான் உடம்பு குணமாயி எழுந்து வந்திருக்காக. ஏமா நீ எதுவும் பேசாதம்மா. வாய் மூடுமா, பேசாம இருமா. கழுத்து நடிச்சு கொண்டு உன்னைய நாயினோட பார்க்க மாட்டேன். எல்லாரும் கூட்டுக்கலாம் நீங்களா. பேசாம இரு, மரியாதை கெட்டு போயிடும், அவ்வளவுதான். வெறி ஏத்தாதே என்னைய. ஆமா இதுக்கப்புறம் தான் ஏறணுமாக்கும், அதான் பிறவில இருந்து ஏறி கிடக்க. ஏய் என்ன நந்தினி, என்ன ஓவரா பேசிட்டு இருக்க நீங்க? இங்க பாருமா, அளவுக்கு மாதிரி பேசுற. உன் புருஷன் வீட்டுல இல்லங்கிற தைரியத்துல பேசுறியா? எப்பா நீங்களும் டென்ஷன் ஆகி எல்லாரையும் டென்ஷன் படுத்திட்டு இருக்கீங்க. உடம்பு முடியாதவங்க உட்கார்ந்துருக்காங்க, உங்களுக்கு புரியுதா இல்லையா நான் சொல்ல வருது? பேச சொல்லு. உட்கார்ந்துருக்கல கால் மாட்டல வசதியா? பேச சொல்லு. அவள பேசுவாங்க. அந்த அம்மா குரல் இன்னும் வாயவே திறக்கல. அவங்க நம்ம பேசுறது புரியுதா இல்ல எந்த நிலைமையில இருக்குன்னு ஒண்ணுமே விளங்கல. பேசணும், பேசி ஆகணும். முதல்ல சரியாகட்டும், மொத்தமா சரியாகட்டும், பேச ஆரம்பிக்கட்டும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. உசுர வாங்கி பேசு. அண்ணா கொஞ்சம் கோபப்படாம இருங்க. அண்ணா கோபப்படாதீங்க. விடுப்பா, நீ விடுப்பா. அண்ணா நான் சொல்றேன்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. நம்ம காரியம் தானே ஆகணும். ஆமாப்பா, காரியம் தானே ஆகணும். எனக்கு காரியம் தான் முக்கியம், அதுதான் வந்திருக்கேன். அதுதான் கொதிப்படைறேன். எனக்கு சொத்து தான் முக்கியம், காரியம் தான் முக்கியம். நீ ஒண்ணு பண்ணு, காரியம் தான் முக்கியம்னா அவங்க ரெண்டுத்துக்கு போன் பண்ணி வர சொல்லு. வக்கீலே ஆர்ஜிஏ வர சொல்லு. அவங்க ரெண்டு பேருக்கு வரணும். வந்தா தான் பஞ்சாயத்து சரியாகும். அவங்க வர சொல்லு. போய் போன் பண்ணு போ. அவங்க ரெண்டு பேரும் வந்தாதே வாயை திறப்பா. இங்க பாரு, எல்லா கூட்டு கலவாணிய. ஏய் அப்பதான் கலவே, உன்னை லேசில விட மாட்டேன். உயிர் பிரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். எந்திரிச்சு உட்கார்ந்திருக்க. அதிசயமா இருக்கு. பாத்துறேன். நான் கும்பிட்ட மீனாட்சினே கைவில்ல. உட்கார்ந்துட்டீல, கண் முழிச்சிட்டீல. உண்மையை சொல்லித்தானே ஆகணும். அண்ணா தயவு செஞ்சு நீங்க உட்காருங்க. போன் பண்ணுப்பா. சொல்ல கேளுப்பா. நீங்க போங்க. போன் பண்ணு. நீங்க போ. அப்பதான் கேடா ஆக போகுது. ஆகட்டும். அவ வாயை திறக்கட்டும், இல்ல செத்து தொலையட்டும். போய் போன் பண்ணி வர சொல்லுவீங்க. போ. நீங்க தான் போய் போன் பண்ணி தொலைங்க. போன் பண்ணப்பா நீ. உடனே வர சொல்லப்பா. போன் பண்ணி உடனே வர சொல்ல ரெண்டு பேரையும். ஐயா சாமி, நீங்க கத்துறது எங்களுக்கே டென்ஷன் ஆகுது. அவங்க திரும்ப போய் படுத்துக்க போறாங்க, முடியாதவங்க. ஏய் நந்தினிக்கு பாருமா, பொறுத்து போயிட்டு இருக்க எல்லாத்துக்கும். நீ என்ன சப்போர்ட் அவளுக்கு? ஏய் பேசிக்கலவே, பேசினாதே எந்த பேனே பேச சொல்லு. பேசு. ஏய் பேசு. அப்பதான் கலவே. பேசிக்கலவே, பேசு. பேசுங்கறல்ல. பேசாம இருங்க சொல்றேன். மொத்தத்தை முடிச்சு விட்டு போயிடாதீங்க. எது மொத்தமா முடியட்டும். உங்களுக்கு சொத்து வேணுமா வேணாமா? சொத்து வேணும், அதுக்கு தான் கத்துறேன். நல்லா கத்துங்க. ஏற்கனவே ஒரு பக்கம் போயிருச்சு, இதுல பொய் சொல்லிக்கு திரிய வேண்டிய. எது பொய்யா? போனவனுக்கு நடிக்கிறவனுக்கு வித்தியாசம். யார் பொய் சொல்றா? பச்சை புள்ள. ஏய் இங்க பாரு. ஏய் விட்றா. நான் பொய் சொல்லுவேன். என் வாய் என்ன வேணாலும் பேசும். அதுக்கு ரைட்ஸ் இருக்கு எனக்கு. யாரோ சொல்லிட்டு இருக்கோம். நீ என்ன சொல்லி கிழிக்க வேண்டாம். என்ன எல்லாம் கிண்டல் பண்றீங்களா நீ? அதான் தெரியல. போய் உட்காரு. மரியாதை கெட்டு போயிரு எல்லாருக்கும். எல்லாரும் பேசுறீங்க, அவ பேச மாட்டேங்கிறா பாரு. ஏய் கிளவி வாய் திறக்க மாட்டீங்க நீ.
பேசி கிளவி அப்படியே உன்னை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவேன் பேசி ஏன் நீங்க நினைக்கிற மாதிரி நடக்காது. நல்லா இருப்பீங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க. ஹலோ சார், அர்ஜென்ட்டாக கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க சார். நீங்கள் எங்கே இருந்தாலும் உடனே வீட்டுக்கு வாங்க சார். ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ தான் கண்ணு முடிச்சிட்டாங்க சார். உங்களை உடனே வர சொல்லி அண்ணன் சொன்னார். வரும்போது அப்படியே லாயரையும் கூப்பிட்டு வந்துருங்க. சரியா? கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. எப்பவும் போல மெதுவாக நடந்து வராதீங்க. சீக்கிரம் வாங்க. என்னென்ன பாடுபடுத்திட்ட மனுஷன் நீங்க? மதுரை கூட நிம்மதி போச்சு எனக்கு. ஒரு மாசமா நிம்மதியா சாப்பிடல, சோறு திங்கல, ஒழுங்கா குளிக்கல, ஒழுங்கா பல்லு வளர்க்கல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கேன் நானு, தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? நீ வந்து கண்ண மூடி படுத்துக்கிட்ட, கால் மேல கால் போட்டுக்கிட்டு. உட்காருங்க மாமா. விளையாட்டா இருக்கு உனக்கு. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. பேசுறான் பாரு, எவ்வளவு எடுப்பு பண்றான் பாரு. நடிப்பு அங்க பாரு, நடிக்கிறா பாரு, நடிக்கிறா பாரு. மாமா நீங்க அமைதியா இருங்க மாமா. உங்க உடம்பு தான் எனக்கு முக்கியம். எல்லா சொத்தும் நம்ம கைக்கு வந்துரும். என் உடம்புக்கெல்லாம் ஒண்ணாகாதா? ஏய் வைரம் பாஞ்சா கட்டாடா. என் உடம்புக்கெல்லாம் ஒண்ணாகாது. ஆக வேண்டிய எவ்வளவு கல்லு மாதிரி உட்காந்துருக்கா. அங்க பாரு எவ்வளவு வசதியா உட்காந்துருக்கான்னு பாரு சாஞ்சு. ஏய் கிழவி, உனக்கு உள்ள எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்கேன்ல. ரூமுக்கெல்லாம் ஏசி போட்டு, ஆஸ்பத்திரியில என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து இங்க வச்சு, அந்த ஐசிஓ கீசிஓ ஏதோ சொல்லுவாங்களே அதெல்லாம் கொண்டு வந்து இங்க வச்சு, டாக்டர் வச்சு, நர்ஸை வச்சு, நேரத்துக்கு பகலுக்கு ஒரு நர்ஸ், ராத்திரிக்கு ஒரு நர்ஸ்னு ஷிஃப்ட் முறையில எங்க அப்பா தான் பாத்துக்கங்கன்னு சொல்லி, பத்திரமா பாத்துக்கங்க, மாத்திரை மருந்தை கரெக்டா கொடுங்கன்னு சொல்லி அம்பிட்டு பார்த்து எத்தனை நாள் வந்து உனக்கு நான் கால அமைக்க விட்டுருக்கேன் ராத்திரில. சும்மாவா எல்லாம் செஞ்சீங்க? சொத்துக்காண்டி தான் இவ்வளவு செஞ்சீங்க. டாக்டர் வச்சு, நர்ஸை வச்சு, நேரத்துக்கு பகலுக்கு ஒரு நர்ஸ், ராத்திரிக்கு ஒரு நர்ஸ்னு ஷிஃப்ட் முறையில எங்க அப்பா தான் பாத்துக்கங்கன்னு சொல்லி, பத்திரமா பாத்துக்கங்க, மாத்திரை மருந்தை கரெக்டா கொடுங்கன்னு சொல்லி அம்பிட்டு பார்த்து எத்தனை நாள் வந்து உனக்கு நான் கால அமைக்க விட்டுருக்கேன் ராத்திரில. சும்மாவா எல்லாம் செஞ்சீங்க? சொத்துக்காண்டி தான் இவ்வளவு செஞ்சீங்க. ஆமா, சும்மா கொடுப்பாங்களாக்க? நான் கேன பையலாம் நானு சும்மா கொடுக்க. சொத்துக்கு தான் கொடுத்தேன். செத்து தொலைஞ்சிட கூடாதுல, அவ சொத்துக்காக தான் கொடுத்தேன். அப்ப வரணும்னா பொறுமையா இருங்க. அதுதான் நாங்க சொல்லிக்கு இருக்கோம். காதுல விழுதா இல்லையா? உங்களுக்காண்டி தான் நாங்களும் பேசிக்கிருக்கோம். பேசி அவள பேச வையே. ஐயா நல்லா இருப்பீங்க, ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருக்க முடியாது. இருங்க. நான் அமைதியா இருக்கேம்மா. அவள பேச சொல்லுமா. கொஞ்ச நேரம் அமைதியா அவள பேச சொல்லு. நான் அமைதியா இருக்கேன். பேசுவாங்க நீங்க மாமா. பேச விடுங்க முதல்ல. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இந்த ஆடிட்டரும் வக்கீலும் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வருவாங்க, வந்துட்டு இருக்காங்க. பால் பொங்கி வரையில வருவாங்க, பொறு. கூப்பிடாதீங்க, ஆமா, வழக்கம் சத்தம் ஏய், சும்மா என்ன இருங்க. ரேணுகா இங்க பாரு. ரொம்ப ஓவரா பேசுற. என் பொண்டாட்டியோட அதிகமா பேசுற. மரியாதை கெட்டு போயிடும். அவ்வளவுதான். மரியாதை காப்பாத்தீங்க. ஐயா நான் ஒண்ணும் சொல்லல, உங்களை கும்பிட்டு விழறேன். நான் வாயை மூடிக்கிறேன். நீங்க சத்த வாயை மூடிக்கிறீங்கன்னு தான் சொல்றேன். உட்காந்துருக்கீங்கல்ல, பேச சொல்லுங்க. இவ்வளவு நேரம் பேசித்தானே இருந்தீங்க. நான் வந்தோடனே கப்பிச்சு பண்ணி ஆப் ஆயிட்டீங்கல்ல, பேச சொல்லுங்க. ஏம்மா பேச சொல்லுமா. ஐயா சத்த நேரம் சும்மா இருப்பா. இப்படியே கத்திட்டு இருந்தா மறுபடியும் அவங்க உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுது. பேச சொல்லுமா. பேச சொல்லுமா. மாமியால பக்கத்துல உட்காந்துருக்கீங்களா? அன்பா அப்படி அரவணைச்சு உட்காந்துருக்கீங்களா? பேச சொல்லுமா. ஐயா கத்தாதையா. நீ பேச மாட்டேமா. நீ சொல்ல மாட்ட. உன்னை பத்தி எனக்கு தெரியுமா. நீ எப்பேற்பட்ட களவாணிங்கிறத கல்யாணத்தை வச்சு நான் பாத்துட்டேமா. நீ சாதாரண ஆளா? நீ கல்யாணத்தை எவ்வளவு அனுப்பி விட்டீங்களா? ஆதிரிய ஓடுங்க ஓடுங்க, மண்டபத்தை விட்டு ஓடுங்க எல்லாரும். ஓடி போய் அந்த அருணை கல்யாணம் முடிச்சுக்கொண்டு விரட்டி விட்டீல்ல. என் மகன் எவ்வளவு கேவலப்பட்டாலும் பரவாயில்ல, அவன் எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, மதுரைக்குள்ள அப்படின்னு அனுப்பி விட்டீல்ல. உன் களவாணித்தனத்தை அன்னைக்கே பாத்துட்டேமா நானு. நீ நல்லவல்லம்மா. நீ என் தாயே இல்லம்மா. உன்னை நான் அம்மாவே நினைக்கலம்மா. உன்னை நம்ப மாட்டேமா. நானு நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன். நீ ஒன்னா நம்பர் துரோகி. மாமா அப்பதா ஏய் போடா. இந்தாங்க தண்ணிய குடிங்க மாமா. நிதானம் எல்லாம் போச்சுன்னா என்னதுக்காக உடம்பு? கொஞ்சம் மூச்சு வாங்க, இருங்க, குடிங்க மாமா. இருபத்தி 4 மணி நேரமும் வாயை திறந்தாலே பொய், அல்ப நாடகம். எது பொய்யா? யார் பொய் சொல்றா? ஏய் நந்தினி, ஏய் ஓவரா பேசாதேமா. ஓவரா பேசாதேமா. கொன்னு ஓடி போயிரு எல்லாரையும். ஏன்டா இப்படி வெறி புடிச்சு போய் நடந்துக்கிறீங்களோ? பொய்யுங்கற? யாருமா பொய்யே? நீங்க எல்லாரும் பொய்யே. நீங்க எல்லாம் பிராடு. எங்க அம்மா முதல் கொண்டு எல்லாரும் பிராடு. நான் பொய் கிடையாது. நான் நேர்மையானவன். நான் சொத்துக்காக போராடுறேன். யார பார்த்து யாரு பொய்ங்கிறது? அந்த கடைசி களவாணி ஒருத்தி இருக்கா ஜனனிங்கிறவ, அவளும் வரணும். வரட்டும். எல்லாத்தையும் நீங்க பொங்க வைக்காம விட மாட்டேன்.